வடகரை ஜமீன்தார்கள் இந்து மத ஈடுபாடு கொண்ட அளவிற்கு மாற்று மதத்தாரை மதிக்கும் பண்பாட்டையும் பெற்றிருக்கிறார்கள். அப்படி கேரளாவில் இருந்து இங்கு வந்த இஸ்லாமிய மகான் ஒருவருக்கும் இடம் கொடுத்து இஸ்லாம் மார்க்கம் இங்கே பரவுவதற்கும் அவர்கள் உதவியிருக்கிறார்கள். அந்த காலகட்டத்தில் கதீஜாள் என்கின்ற பெண்மணியும் அவளது குடும்பமும் தான் முதலில் இஸ்லாம் மார்க்கத்திற்கு மாறியது என்பதால் அந்த பெண்மணியின் பெயரால் கதீஜாள் சந்து என்று அழைக்கப்படும் பகுதி இன்றைக்கும் காண கிடைக்கிறது. இங்கு அடங்கப்பட்டிருக்கின்ற ஷேக் ஹுசைன் என்ற பெரியார் ஏறக்குறை 700 ஆண்டுகளுக்கு முன்னால் அரபகத்திலிருந்து கேரளாவிற்கு வந்து மலைவழி மார்க்கமாக மருத்துவத்திற்காக இப்பகுதிக்கு அவர்கள் விஜயம் செய்த பொழுது இங்கு வாழ்ந்த குறுநில மன்னர்கள் அவர்களுக்கு வேண்டிய மருத்துவத்திற்கான பல உதவிகளை செய்து கொடுத்தார்கள். அதை பார்த்த மாற்று மதத்தினர்கள் பலரும் தானாக வந்து அவர்களிடத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அப்படி ஏற்றுக்கொண்ட குடும்பத்தில் ஹதீஜா என்ற ஒரு பெண்மணியும் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த பலரும் இந்த பகுதியில் அதிகமாக வசிக்கின்றார்கள். அந்த பெண்மணியின் பெயரால் ஹதீஜா சந்து என்று ஒரு தெருவும் இருக்கின்றது. இப்படி அவர்கள் வாழக்கூடிய காலத்தில் மன்னர்களுக்கும் அவர்களுக்கும் நெருக்கமான தொடர்புகள் ஏற்பட்டு மத நல்லிணக்கங்கள் அவர்களுக்கு மத்தியில் நல்ல முறையில் நடந்ததால் பல ஊர் மனிதர்களும் இங்கே வந்து குடியேறி இந்த ஊர் பெரிய ஊராக மாறியது. வடகரை ஜமீன்களிடம் சேர்வைக்காரர்களாக பணிபுரிந்தவர்கள் நினைவாக சேர்வைக்காரன் தெரு இப்போதும் இருப்பதை பற்றி கடந்த நிகழ்ச்சியில் பேசியிருந்தோம். அந்த சேர்வைக்காரர்கள் அனைவரும் இஸ்லாமியர்களாக இருந்தார்கள் என்பதும் முக்கியமான பதிவு. கப்பம் கட்ட மறுத்த வடகரை ஜமீன் மீது கான் சாஹிப் படைகள் போர் தொடுக்க வரும்போது இந்த பள்ளிவாசலில் இருந்து வந்த பாங்கு ஒலி கான் சாஹிப்பை திகைக்க வைத்ததாம். கான் சாஹிப் அவர்கள் வடகரை நோக்கி வந்த பொழுது பாங்கொலி கட்ட நேரத்தில் இப்பள்ளியில் வந்து தொழுகை நடத்தி இருக்கின்றார்கள். வடகரையில் ஜமீன் காலத்தில் கட்டப்பட்ட பழமையான வீடுகள் நினைவு சின்னங்களாக இப்போதும் பராமரிக்கப்படுகின்றன. இந்த ஜமீன் பற்றி பேசும்போது அவர்களது வீரச் செறிவும் போற்றுதலுக்கு உரியதாக இருக்கிறது. வீரபாண்டிய கட்டபொம்மன் போன்ற பாளையக்காரர்கள் ஆங்கிலேயரை எதிர்த்த போது சொக்கம்பட்டி ஜமீன்தாரும் கடுமையாக எதிர்த்திருக்கிறார். கட்டபொம்மனோடு சொக்கம்பட்டி ஜமீன்தார் இணைந்து போராடியதை கால்டுவெல் தனது ஆய்வுக் குறிப்பில் பதிவு செய்திருக்கிறார். இப்படி வடகரை சொக்கம்பட்டி ஜமீன்களின் சரித்திரம் பல்வேறு கிளைத் தகவல்களோடு பரவி கிடக்கிறது. இந்த நிலையில்தான் ஊத்துமலை ஜமீனை பற்றிய சரித்திர தகவல்களும் வியக்க வைக்கின்றன. அவற்றை இடைவேளைக்கு பிறகு பேசுவோம். மண் பேசும் சரித்திரம்.
நான் பேசும் சரித்திரம். ஊத்துமலை அழகிய இந்த பகுதியில் கிபி 1100 ஆண்டிலிருந்து ஜமீன் ஆளுகை இருந்திருக்கிறது. சிங்கம்பட்டி, ஊர்காடு, சொக்கம்பட்டி போன்ற மறவர் பாளையங்களைப் போலவே ராமநாதபுரமாகத்தான் இருக்கிறது. ராமநாதபுரத்திலிருந்து இங்கு வந்தபோது இந்த இடத்தில்தான் முதலில் அரண்மனை அமைத்து தங்கினார்களா? அப்போது அவர்கள் வழிபட்ட ஐயனார் கோவில் கோட்டை ஐயனார் என்று அழைக்கப்படுகிறது. இங்கே கோட்டை இருந்ததற்கான அடையாளமாக ஒரே ஒரு கிணறு மட்டுமே இருக்கிறது. கோட்டை இருந்த இடம் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகள் டானா என்று அழைக்கப்படுகிறது. தற்போது வனத்துறையின் கட்டுப்பாட்டில் இந்த இடம் இருக்கிறது. இங்கே வனத்துறையால் உபயோகப்படுத்தப்பட்ட கட்டிடங்கள் மற்றும் நுழைவாயில் போன்றவையும் இருக்கின்றன. இதற்கடுத்து இரண்டாவது கோட்டை அமைக்கப்பட்ட இடமாக தொழுவான் பாறை என்கின்ற இடம் சொல்லப்படுகிறது. இங்கேயும் ஐயனார் சிலைகள் மற்றும் அம்மன் சிலை போன்றவை ஜமீன்களால் வழிபடப்பட்டிருக்கின்றன. ஊத்துமலையில் இதோ இந்த ஆர்சி பள்ளி அமைந்திருக்கும் இடமும் முன்பு அரண்மனையாகத்தான் இருந்தது. இங்கிருக்கும் கிணறு அதற்கான அடையாளமாக காண கிடைக்கிறது. வீர கேரளம்புதூரில் கடைசியாக மாற்றப்பட்ட அரண்மனை தற்போது முழுமையாக காண கிடைக்கிறது. ஊத்துமலை ஜமீனை ஆட்சி புரிந்த சுப்பையா தேவர், அவரது மகன் சிவஞான மருதபாண்டியன் ஆகியோர் கிறிஸ்துவ மதத்திற்கு மாறியதால் அரண்மனை இருந்த இந்த இடம் கிறிஸ்துவ பள்ளிக்கு வழங்கப்பட்டது.
இந்த அரண்மனை பாழ்பட்ட பிறகு இந்த அரண்மனை இங்கே இருந்து இதனுடைய தலைநகரம் வீரகேரளம்பூருக்கு மாறி சென்ற பிறகு இந்த அரண்மனை பாழடைந்து பழுதடைந்து கிடந்தது. அதற்கு பிறகு ஆர்சி கல்வி நிறுவனத்திற்கு இந்த அரண்மனை வழங்கப்பட்டு அந்த அரண்மனையானது தமிழ்ச்சங்கம் வளர்த்த அந்த அரண்மனை இன்றைக்கு ஒரு ஆர்சி கல்வி நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டு ஒரு கல்வி நிறுவனமாக இருப்பது நமக்கும் ஒரு பெருமைதானே. ஜமீன்களின் பேராதரவோடு இந்த பகுதியில் கிறிஸ்துவ மதம் தழைத்திருக்கிறது. 1800ஆம் ஆண்டு காலகட்டத்தில் ரேனிஸ் ஐயரால் கட்டப்பட்ட தேவாலயம் மிகவும் உயரமான கோபுர அமைப்பை கொண்டிருக்கிறது. ஊத்து மலையிலிருந்து வீரகேரளம்புதூருக்கு அரண்மனை ஏன் மாற்றப்பட்டது என்பதற்கும் இந்த அரண்மனையில் மாவால் செய்யப்பட்ட ஜமீன்தாரின் சிலைக்கும் ஆச்சரிய பின்னணிகள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் அடுத்த நிகழ்ச்சியில் பேசுவோம்.